வணக்கங்க. சித்தா மருந்துகள் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் வருமா, பக்க விளைவு வருமா அப்படிங்கிறது தான் பல பேரோட கேள்வியாக இருக்குது. இதுக்கு பதில் நம்ம பார்க்கலாம். சித்தா மெடிசன்ஸ் கிடையாது, அல்லது ட்ரக்ஸ் எந்த ட்ரக்ஸாக இருந்தாலுமே ஒரு ட்ரக்கை 4 படம் கண்டினியூவாக நீங்கள் எடுக்கும்போது அதனால் உங்களுக்கு ஒரு கிட்னியோட நெஃப்ரான் பாதிப்போ இல்லை லிவர் டேமேஜ் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா சித்தாவில் ஒரு சில மெடிசனல் ப்ரிப்பரேஷன்ஸில் மெர்க்குரி, கோல்டு, சில்வர், லெட்டு இந்த மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப ரேராக உண்டுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி மெடிசின்ஸை அளவு அதிகமாகவோ இல்லை ரொம்ப லாங் டேர்மாக எடுக்கும்போதோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோக ஒரு சில மூலிகைகள் அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம செங்காந்தல் கிழங்கு, நாபி, எட்டி, ஊமத்தை இந்த மாதிரி மூலிகைகளையும் சில டாக்ஸிக் ஆல்கலைட்ஸ், ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் லிவரை டேமேஜ் பண்ணும், கிட்னியை டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் எப்பவுமே நீங்கள் ஒரு சாதாரண மூலிகை தானே, அந்த பொடியை தான் சாப்பிட்றேன், இந்த ஒரு கஷாயம் தான் குடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தன்னிச்சையாக 4 படம் ஒரு மருந்து எடுக்காதீங்க. இந்த மாதிரி மூலிகை மருந்துகள், ஹெர்பல் ட்ரக்ஸ் நீங்கள் எது எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சர்டிஃபைடு சித்தா அல்லது ஆயுர்வேதா டாக்டர்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மெடிசனை சொல்கிற டைமில் எடுங்க, சொல்கிற டோசேஜ் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. பக்க விளைவு ஏற்படும் பயமும் உங்களுக்கு தேவையில்லை. நன்றி.